தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பீகார் மாநிலம் பகல்பூர் பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ. பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி விவசாயிகள் திட்டத்தின் கீழ் 19வது தவணையாக கிஷான் நிதியை வழங்கினார். டெல்லி முதலமைச்சர் அலுவலகத்தில் அம்பேத்கர், பகத்சிங்கின் புகைப்படங்கள் அகற்றப்பட்டதாக புகார். சட்டப்பேரவையில் ஆம் ஆத்மி, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் பரபரப்பு. कि विपक्ष के गैर जिम्मेदार आपको पूरा समय दिया जाएगा, लेकिन खोल दिए जाए। ये 62 से 22 पे आ गए, इनको समझ में नहीं आ रहा। माइक खोल दिए जाए, पक्ष के केवल माइक खोल दिए जाए। बोलो सारे भीम के हमारे विस्तार कर रहे हैं। டெல்லி முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து அம்பேத்கர் புகைப்படம் அகற்றப்பட்டதன் காரணம் என்ன? புகைப்பட ஆதாரங்களுடன் முன்னாள் முதலமைச்சர் அதிஷி சரமாரி கேள்வி. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி குறித்து ராஜஸ்தான் அமைச்சர் அவினாஷ் கெலாட் அவதூறு பேசியதற்கு காங்கிரஸ் கண்டனம். சட்டப்பேரவை வளாகம் அருகே போராட்டம் நடத்திய காங்கிரசார் மீது போலீசார் தண்ணீரை பீச்சியடித்து கலைத்ததால் பதற்றம். மோடியின் அமெரிக்க பயணம் குறித்து பாராட்டி பேசிய சசி தரூர் மீது காங்கிரஸ் தலைமை அதிருப்தி. காங்கிரஸ் விரும்பினால் கட்சி பணியில் தொடர்வேன், இல்லையெனில் வேறு பணியை கவனிப்பேன் என சசி தரூர் திட்டவட்டம். பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். தனது குடும்பத்தினருடன் நீராடி புனித வழிபாடு. டெல்லியில் மார்ச் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை. இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக ஆய்வு. அரசுக்கு எதிராக ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை. சாலை மறியல், ஆர்ப்பாட்டம், பணி புறக்கணிப்பு என எந்த போராட்டங்களிலும் ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்தல். தர்மபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் பட்டாசு குடோன் வெடி விபத்தில் பெண்கள் 3 பேர் பலியான சோகம். நாட்டு வெடி தயாரிக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை உடனடியாக மீட்ட தீயணைப்புத் துறையினர். சென்னை தலைமை செயலகத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களுடன் 2 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை நிறைவு. அமைச்சர்கள் ஏவாவேலு, தங்கம் தென்னரசு உள்ளிட்ட பேச்சுவார்த்தை குழுவினர் மாலையில் முதலமைச்சரை சந்திக்க உள்ளதாக தகவல். தங்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு ஏற்கும் பட்சத்தில் போராட்ட முடிவை திரும்ப பெறுவது குறித்து முடிவு செய்யப்படும். நாளை ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கூட்டாக பேட்டி. அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கை செல்லலாம் என்பது தொடர்பாக முறையான இந்த கூட்டத்தில் தான் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகள் முடிவெடுக்கப்படும் என்ற செய்தியை நான் சுட்டிக்காட்ட. மத்திய அரசின் நெருக்கடிகளுக்கு மத்தியில் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறோம். மக்கள் மீது நம்பிக்கை வைத்து திட்டங்களை செயல்படுத்துவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. மத்திய அரசுன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒன்றிய அரசோட நெருக்கடி இருந்தாலும்
அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில அதை பத்தி கவலைப்படாம தமிழ்நாட்டு நலன்களை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மேல நம்பிக்கை வச்சு இந்த திட்டங்களை நாங்கள் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். கல்வியும் சுகாதாரமும் திராவிட மாடல் அரசின் இரு கண்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்கும் நிலையை மாற்றுவதற்கே முதல்வர் மருந்தகங்கள் திறப்பு எனவும் பேச்சு. முதல்வர் மருந்தகம் தொடங்க 3 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. முதல்வர் மருந்தகம் மூலம் 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் பெருமிதம். இந்த மருந்தகங்களை அமைக்க விருப்பம் உள்ள பிஃபார்ம் டிஃபார்ம் முடிச்சவங்க கிட்ட இருந்தும் இல்ல அவங்க ஒப்புதலோடு தொழில் முனைவோர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் கிட்ட இருந்தும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தொழில் முனைவோருக்கு 3 லட்சம் ரூபாயும் கூட்டுறவு சங்கமா இருந்தா 2 லட்சம் ரூபாயும் மானியமாக வழங்கப்படுது. தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள் திறப்பு. சென்னை தியாகராய நகரில் முதல் மருந்தகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஜெயலலிதா பிறந்த நாள் விழா கொண்டாட்டம். தொண்டர்களுடன் பிரம்மாண்ட கேக் வெட்டி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சி. திமுக ஆட்சியில் நாள்தோறும் பள்ளி குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகுவது வேதனை அளிப்பதாக இபிஎஸ் பேச்சு. பெண் குழந்தைகள் படிக்கின்ற பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகளுக்கு ஆசிரியர் தான் பாதுகாப்பு என்று பெற்றோர்கள் எண்ணி தங்களுடைய பெற்றெடுத்த குழந்தையை கல்வி கற்பதற்கு பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள். அதை ஆசிரியர் பிரதகைகள் எண்ணி பார்த்து செயல்படுத்த வேண்டும். ஒரு சில ஆசிரியர்கள் செய்கிறார்கள், அனைவரும் அல்ல. ஆகவே இந்த அரசு பெண் குழந்தைகள் படிக்கின்ற பள்ளிகளே ஆசிரியர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி இனி காலத்தில் சிறுமிகளுக்கு பள்ளியிலே படிக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு எவ்வித பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகாமல் அதிமுக தொடர் தோல்விக்கு ஒற்றை தலைமை வேண்டும் என அடம் பிடிப்பவர்கள் பதில் சொல்ல வேண்டும். எடப்பாடி பழனிசாமி தலைமை மறைமுகமாக சாடினார் ஓ பன்னீர்செல்வம். அரசியல் சூது, சூழ்ச்சி, வஞ்சனை, நம்பிக்கை துரோகம் இவைகளெல்லாம் யாரால் அரசியல் அரங்கேற்றப்பட்டது என்பதையும் அதற்கு பின்னாலே 11 தேர்தல்களிலும் அது உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல் இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அத்துணை தேர்தலின் கழகம் தோல்வியைத்தான் சந்தித்தது என்பதையும் இவை எல்லாவற்றிற்கும் காரணம் ஒற்றை தலைமைதான் வேண்டும் என்று அடம்பிடித்து அதை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் பதில் சொல்ல வேண்டும். ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி அதிமுக தலைமை அலுவலகத்தில் இபிஎஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை புறக்கணித்தார் செங்கோட்டையன். கருத்து வேறுபாட்டில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் மீண்டும் இபிஎஸ் நிகழ்ச்சியை புறக்கணித்ததால் சலசலப்பு. அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பில்லை என்ற எடப்பாடி பழனிசாமியின் கூற்று அவரின் தனிப்பட்ட முடிவு. 1.5 கோடி தொண்டர்கள் எடுக்கும் முடிவே இறுதி முடிவு என ஓபிஎஸ் மகன் ஓபி ரவீந்திரநாத் சென்னையில் பேட்டி. அனைவரும் ஒரு கையை மட்டும் அசைச்சுக்கிட்டே இருந்த சத்தம் வராது, 2 கைகளும் தட்டினால்தான் ஓசை எழும்பும். ஆக அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும்.
ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளையொட்டி அவரது போயஸ் கார்டன் இல்லத்தில் நடிகர் ரஜினிகாந்த் திடீர் மரியாதை. ஜே தீபாவின் அழைப்பின் பேரில் ஜெயலலிதாவின் இல்லத்திற்கு நேரில் சென்று மரியாதை செலுத்தியதாக தகவல். எல்லாரும் சொன்ன கூட அவங்க நினைவு எப்போவுமே எல்லார் மனதிலையும் இங்கே இருக்கும். இங்கே வந்து அவங்க வாழ்ந்த வீட்டில் ஒரு அஞ்சலி செலுத்தி அவங்களுடைய ஒரு இனிப்பான ஒரு சுவையான நினைவுகளோடு போயிட்டுருக்க அவங்க நாமும் எப்போதும் வாழ்க. ஓடும் ரயிலில் சின்னத்திரை துணை நடிகையிடம் 6 லட்சம் ரூபாய் அடங்கிய நகை பையை திருடிய விவகாரம். திருட்டில் ஈடுபட்ட காவலர் வசந்தகுமாரை பணியிடை நீக்கம் செய்து காவல்துறை உத்தரவு. ஓடும் ரயிலில் சென்னை அண்ணா நகரை சேர்ந்த துணை நடிகையிடம் கைப்பையை திருடிய காவலர். ரயிலில் பயணிக்கும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என பாதிக்கப்பட்ட நடிகை வேதனை. நடந்துட்டு இருக்கு லேடிஸ்க்கு. இது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. எனக்கே நடக்கும்போது ஷாக்கிங்காக இருந்தது. ஸ்ட்ரகிள் பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா நாங்கள் அந்த டோர் கிட்ட தான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். நான் வெளில விழுந்திருந்தா அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் யோசிக்க தோணுச்சு. அந்த நிமிஷத்தில் எனக்கு எதுவுமே யோசிக்க தோணலை. ஏன்னா நிறைய லேடிஸ் தனியாகவும் பொண்ணுங்க காலேஜ் போகிறாங்க. ப்ளீஸ் அவங்களுக்கு செக்யூரிட்டி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா தனியாக வராங்க போகிறாங்க. பேரண்ட்ஸ் எந்த நம்பிக்கையில் பொண்ணுங்களை தனியாக அனுப்ப முடியும் அது மட்டும் பார்க்கணும். ஏன்னா ட்ரெயினில் தினமும் ஏதாவது ஒன்று நம்ம பார்த்துட்டே இருக்கோம் பொண்ணுங்களுக்கு நடக்கிறது. இதை வந்து ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்தை எடுத்து மேலே எடுத்து கொண்டு போயிட்டு இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஏன்னா இதுக்கப்புறமும் நிறைய லேடிஸ் வருவாங்க ட்ரெயினில். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. 2026 தேர்தலையொட்டி பூத் கமிட்டி அமைத்தல், கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து நிர்வாகிகளுடன் ஆய்வு. புதுக்கோட்டை அருகே 490 டாரஸ் லாரிகளில் சட்டவிரோதமாக வெட்டப்பட்ட கற்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த குடோனுக்கு சீல். திருமயம் சமூக ஆர்வலர் ஜகவர் அலி கொலை வழக்கில் வருவாய்த்துறையினர் அதிரடி நடவடிக்கை. கோவில்பட்டி அருகே வீட்டில் கை குழந்தையுடன் தனியாக இருந்த இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞருக்கு மாவுக்கட்டு. போலீசாரிடமிருந்து தப்பி ஓடிய போது தவறி விழுந்ததில் காலில் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. மும்மொழி கொள்கைக்கு எதிராக திமுகவினர் கருப்பு பெயிண்டுடன் சுற்றித் திரிவதை காண முடிவதாக அண்ணாமலை சாடல். ஊழல் செய்த திமுக அமைச்சர்கள் கருப்பு மையுடன் இடி மற்றும் ஐடி அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டும் எனவும் விமர்சனம். திருடிய நகைகளை கொண்டு தாஜிப் வீடு, ஆன்லைன் ட்ரேடிங் என ஞானசேகரன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தது அம்பலம். பள்ளிக்கரணையில் வீடு புகுந்து திருடிய வழக்கில் ஞானசேகரனை 10ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க ஆலந்தூர் மாஜிஸ்ட்ரேட் உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல். சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆன்லைன் மூலம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது சிறப்பு புலனாய்வு குழு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகல். தமிழ் தேசியத்தை விதைக்கும் தனது பணிகளை தொடரும் என அறிக்கை. மதுரை கடவுகாத்த ஐயனார் கோவிலில் பட்டியலின மக்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதி மறுப்பதாக தொடரப்பட்ட வழக்கு. அனைத்து தரப்பு மக்களும் சாமி தரிசனம் செய்ய எவ்வித தடையும் விதிக்கக்கூடாது என ஐகோர்ட் கிளை உத்தரவு. கரூர் குளித்தலை அருகே பள்ளி மாணவியை மர்ம கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கழுத்தறுத்து சென்றதாக புகார். மாணவிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் போலீசார் விசாரணை.
கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மாணவி கழுத்தறுக்கப்பட்ட சம்பவம் பாலியல் வன்கொடுமை இல்லை என காவல்துறை விளக்கம். பள்ளியில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக மாணவர் ஒருவர் கத்தியால் வெட்டியதாக தகவல். திருவாரூர் ரயில் நிலையத்தில் ஜல்லி ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டதால் பரபரப்பு. ரயில்வே அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு சரி செய்ததால் ரயில் போக்குவரத்து சீரானதாக தகவல். தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் வரும் 28ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் வரும் மார்ச் 1ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். பெங்களூருவில் குடிநீரை வீணாக்கிய 112 பேருக்கு 5,60,000 ரூபாய் அபராதம். பெங்களூரு குடிநீர் வடிகால் வாரியம் நடவடிக்கை. விராட் கோலி விரைவில் 100 அடிப்பார் என பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சோயப் அக்தர் பாராட்டு. பாகிஸ்தானுக்கு எதிரான வெற்றியின் மூலம் மீண்டும் தமது ஃபார்மை நிரூபித்துள்ளதாகவும் புகழாரம்.